இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பு வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 4வது வசனம். இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சியிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான். உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைகல்லான இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான். இனி எவர்கள் அல்லாவின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இதற்கு முன்னர் வேத நூல்களை அனுப்பப்பட்ட வேத நூல்களை இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கியிருக்கின்றான். அப்போ தௌராத்திலையும் இஞ்சிலையும் அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான்? நேர் வழிகாட்டுதல் என்ன இருக்குது? தௌராத்திலையும் இஞ்சிலையும் இருக்குது. அப்போ குர்ஆன் எதுக்கு இறங்கியிருக்கு? அதான் ஆல்ரெடி தௌராத்திலையும் இஞ்சிலையும் நேர்வழி இருக்குல்ல, எதுக்கு? அது சைடில் நேர்வழிப்படுத்துதுன்னா 4-வே ஜங்ஷனா? இது இந்த ரூட்டில் ஒரு நேர்வழி, இந்த ரூட்டில் ஒரு நேர்வழி, அந்த ரூட்டில் ஒரு நேர்வழி. அதாவது அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்? இதில் நேர்வழி இருக்குன்னு சொல்கிறான். இது ஏற்கனவே இறக்கிருக்கோங்கிறான். அதுக்கப்புறம் குர்ஆன் எதுக்கு இறக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த பகுதியிலே எல்லாம் காட்டுறான். உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான். இந்த உண்மை பொய் எதில் இருக்கக்கூடிய உண்மை பொய்? அந்த தௌராத்திலையும் இஞ்சிலும் இருக்கக்கூடிய தௌராத்திலையும் இஞ்சிலும் இப்போ என்ன ஆயிருச்சு? உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு குர்ஆன்ல வந்து கலப்படம் ஆகலை, அது வந்து அப்படியே பியூரா இருக்கு. தௌராத்திலும் இஞ்சிலும் என்ன இருக்கு? சில அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் நீக்கப்பட்டும் இருக்கு. அல்லாஹ் இறக்காத மனிதர்கள் எழுதின வசனம் சேர்க்கப்பட்டும் இருக்கு. இப்போ இதனால என்ன வருதுன்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட் குர்ஆன்ல நம்ம பார்க்க விரும்பினாலும் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் பைபிளில் சில சப்ஜெக்ட்ஸுக்கு போனோம்னா கிளாரிட்டி கிடைக்காது. நேர் ஆப்போசிட்டா பைபிளில் இருக்கும். ஒரு இடத்துல ஈசா நபியை பற்றி என்னன்னு இருக்கும்? மனுஷன் குமாரன் அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல என்ன இருக்கும்? தேவகுமாரன் இருக்கும். அப்போ தேவகுமாரனா மனுஷகுமாரனா? ரெண்டுமே பைபிளில் ஆப்போசிட்டான விஷயங்கள் பைபிளில் பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் நபிமார்கள் நல்லவர்கள்னு இருக்கும். இன்னொரு சில இடங்களில் நபிமார்கள் சாராயம் குடித்தாங்க, நபிமார்கள் விபச்சாரம் பண்ணாங்க, நபிமார்கள் கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நபிமார்களை பற்றி தவறாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அல்லாஹ்வுடைய ஷரியத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கும். இன்னொரு சில இடங்களில் என்ன இருக்கும்? ஷரியத்து ஒரு மேட்ரு இல்லை, சில அக்கீதாக்கள் மட்டும் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது மாற்றிருக்கும். அப்போ ஷரியத் இம்பார்ட்டன்ட்னு இருக்கும், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இருக்கும். அப்போ குழப்பம் தான் ஏற்படும். புரியுதா? இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சொன்னல, பைபிளை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா அந்த பஹ்ராவில் வரும்போது அல்லாஹ்வுடைய ஒரு புத்தகத்தை தங்களுடைய கைகளால் எழுதி அல்லாஹ்வுடைய நூலில் அட்டாச் பண்ணுறாங்க. அதாவது பைபிளுடைய விளக்கங்களும் சேர்த்து அதில் அட்டாச் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து, அதனால என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு பைபிள் குர்ஆன் இறங்கும் போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்னன்னா, அல்லாஹ் இறக்குன பகுதி எது, இவர்கள் எழுதின பகுதி எது,
அப்படிங்கிறது பிரித்து பார்க்க முடியாத ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்போ குர்ஆன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உண்மை பொய்யை பிரித்து காட்டுது. அப்போ பைபிளில் குர்ஆனுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் பைபிளில் இருக்கிறது எல்லாம் என்ன? உண்மை. குர்ஆனுக்கு மாற்றமாக வரக்கூடிய விஷயங்கள் பைபிளில் இருக்கிறது என்ன? பொய். குர்ஆன் சொல்லாத விஷயங்கள் பைபிளில் வந்ததுன்னா அது பொய்ன்னு சொல்லி நம்ம ஆளுங்க சொல்லிடுறாங்க. சில கூடுதல் தகவல்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் குர்ஆன்ல ஒரு மகன் தான் வர்றாரு. ஆனால் பைபிளில் நிறைய மகன்கள் வராங்க, 3 மகன்கள் வராங்க. இப்போ குர்ஆன்ல 1ன்னு இருக்கு, அங்கே 3ன்னு இருக்கு, அது பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. அது கூடுதல் தகவல், புரியுதா? அது கூடுதல் விளக்கம். நூஹ் நபிக்கு மகனே இல்லை அப்படிங்கும்போது அது பொய்யா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்போ குர்ஆன்ல இல்லாத விஷயம் பைபிள் சில விஷயங்கள் பேசினாலும் பைபிளில் என்ன சொல்லிடக்கூடாது, இது பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது கூடுதல் தகவலாக இருக்கும் பட்சத்தில் குர்ஆனுடைய அந்த உண்மையை, குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மையை அது நிராகரிக்காத பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது. இப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் அதை விட கூடுதலாக அது சொல்லும் போது பிரச்சனை கிடையாது. குர்ஆன் சொல்ற விஷயத்துக்கு முரண்பாடா ஆப்போசிட்டா ஒரு விஷயம் சொல்லப்படும் போது தான் பிரச்சனை. சரியா? அப்போ இது ஒரு டீட்டெயிலும் புரிஞ்சுக்கணும். பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு போதிய அறிவு இல்லாமல் பைபிளில் குர்ஆன் சொல்லாத ஒரு கூடுதல் தகவலை பைபிள் சொல்லிச்சுன்னா அது என்ன பண்ணுறாங்க? ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கேட்டால் குர்ஆனில் அந்த டீட்டெயில் இல்லை, அதனால அது பொய் அப்படிங்கிறாங்க. குர்ஆன் அப்படி சொல்லலை. குர்ஆன் உண்மையும் பொய்யும் பிரித்து காட்டும். சில தகவல் ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா அதை ரிப்பீட் பண்ணாது, அங்கே டீட்டெயில் இருக்கு. அதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், அதையும் நம்ம மதிக்கணும். இப்போ இன்னைக்கு கலப்படமான பைபிள் இருக்குல்ல, இதே நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலயும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இதை விமர்சிக்கல, இதை இது குப்பை, இது புக்கு வேஸ்ட்னு சொல்லலை, இதுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ சில ஹதீஸ்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்ட்ட தௌராத் கொண்டு வரப்படும் போது ரசூலுல்லாஹ் அப்படி சாஞ்சி உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு அப்படி உட்காந்து அதை அப்படியே பவ்யமா, அது ஒரு ரொம்ப மரியாதையா அந்த புத்தகத்தை கையில் வாங்கினாங்க. அதனால அதை பைபிளை ஓவரா விமர்சனம் இன்னைக்கு முஸ்லீம்கள் பண்றாங்க, அது தப்பு. அப்போ இதுல இன்னொரு விஷயமும் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இனி எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு. இப்போ இதற்கு முன்னாடி இருந்த அந்த யூத சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் சரியான பாதையில போகல. காரணம் என்ன? வேதங்கள்ல கிளாரிட்டி இல்லை, அதனால போகல. இது ஒரு சாக்கா சொல்ல முடியும். என்னெல்லாம் பண்றது, எங்க வேதத்துல தப்பு மாத்தி உல்டா விஷயங்கள் இருக்கு, அதனால எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொல்லலாம். அதே குர்ஆன் இறங்கி அதை கிளியர் பண்ணிட்டு போகுது, அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. புரியுதா? உதாரணத்துக்கு வாத்தியார் உங்களுக்கு பாடம் நடத்துறாரு, உனக்கு புரியல, அப்ப நீ என்ன சொல்ல, நீங்க பாடம் நடத்தின எனக்கு புரியலங்களா? ஆனா நீ கேள்வி கேட்ட, என்ன நீங்க சொன்ன அந்த விஷயம் புரியலைங்க அப்படின்ட்டு. அப்ப நீ அதுக்கப்புறம் அவர் தெளிவா உனக்கு கூப்பிட்டு விளக்கம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமும் நீ புரியலன்னு சொன்னீங்கன்னா என்ன? அது டாவ், நீ அடிக்கிறேன்னு அர்த்தம், பின்பற்ற தயார் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பைபிள்லையும் தௌராத்திலையும் இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனை குர்ஆன் மூலம் நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் என்னுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்றதுக்கு முன் வரலனா, அப்ப அல்லாஹ் சொல்றான், எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு. இனி நீங்க அப்பாவிங்கன்னு உங்களை விட மாட்டேன், நீங்க பாவிங்கன்னு நான் உங்க லிஸ்ட்ல வைப்பேன். தெரியாம ஆக்டிங் பண்றேன், அதே தான் இன்னைக்கு உங்களுக்கும். இத்தனை நாள் உங்க வாழ்க்கை இப்படியே போச்சு, புரியுதா? இப்போ உட்காந்து குர்ஆன்ல நான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டேன்ல, புரிஞ்சிச்சு இல்ல? மாட்டினீங்க. புரியுதா? இதுக்கப்புறம் போய் சொன்னீங்கன்னா மாட்டினீங்க, இதுக்கப்புறம் துனியாவுக்கு வாழ்ந்தீங்கன்னா மாட்டினீங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டீங்க, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள்னா மாட்டினீங்க, அவுட்டு. அப்ப அதனால புரிஞ்சுங்க, அதுக்குன்னு வராமலே இருந்துக்கலாமே நினைச்சுக்கேன். ஏன் வரலைன்னு அல்லாஹ் கேட்பான். அதுல சில பேர் அப்படி ஒரு புத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சுட்டா தானே தெரிஞ்சுக்கணும்னு கேட்பான். தெரியாம இருந்துச்சுன்னா மறுமையில போய் எல்லாம் எனக்கு தெரியாம இருந்துச்சு அதனால அவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு. நீ தெரியாம திருட்டுத்தனமா ஓடனீங்கிறதும் எல்லாம் பிளான் பண்ணுவான். எல்லாமே எப்படி லாக் பண்ணி எல்லாம் பிடிக்கணும்னு நினைச்சிட்டானோ அது பண்ணிடுவான். அதனால புத்திசாலித்தனம் என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுக்கு சரணடைந்து அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்ற அந்த முடிவு எடுக்கணும். அப்போ இதுல ஏன் அல்லாஹ் தண்டனை இருக்குங்கிறான்? அல்லாஹ்வுடைய அந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணலைன்னா தண்டனை இருக்குங்கிறான். ஏன் தண்டனை இருக்குங்கிறான் அப்படின்னா, ஒரு ஆர்டர் போட்டு அது ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ஃபாலோ பண்ணலினாலும் ஒன்றும் இல்லைன்னா அந்த ஆர்டர் எதுக்கு போடணும்? அந்த ஆர்டர் போட்டு ஃபாலோ பண்றவனுக்கு பரிசும் ஃபாலோ பண்ணாதவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது அந்த ஆர்டருக்கே ஒரு வெயிட். புரியுதா? இப்போ ரெட்டு போட்டால் நிற்கணும், நிற்கலைனாலும் ஃபைன் இல்லை அப்படின்னு அவன் தான் நிற்பான். அப்புறம் எதுக்கு அது ரூல்ஸ் போடணும்? புரியுதா? எந்த சிக்னல் வாங்க, ரெட் இருந்தாலும் போலாங்க, கிரீன் இருந்தாலும் போலாங்க, ஆரஞ்சு இருந்தாலும் போலாங்கன்னா அப்புறம் எதுக்கு கரண்ட் பில்லு தண்டம்? அதுக்கு ஒரு ஆளு. புரியுதா? அப்போ அல்லாஹ் எதுக்கு சட்டங்கள் இறக்குறான் அப்படின்னா, அப்போ தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சில நாத்தியர்கள் கேள்வி எழுப்போம், பார்த்தீங்களா அல்லாஹ்வுக்கு கடுமையான இது மனசு, ஒரு ஆர்டர் போட்டு நம்மளை நிர்பந்தப்படுத்துறான், இல்லைன்னா அடிக்கிறேங்கிறான். அப்புறம் எதுக்கு ஆர்டர் போடணும்? ஆர்டர்னு போடுறதே எதுக்குன்னா ஃபாலோ பண்றது தான். ஃபாலோ பண்ணலைன்னா அதோடைய விளைவையும் நீ சேர்த்து ஃபேஸ் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி ஒரு அல்லாஹ்வுடைய சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதை கேலி கூத்தாக்கூடாது. மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் தீய செயல்களுக்கு பழி வாங்குபவனும் ஆவான். நல்லா சொல்றான், என்கிட்ட ஆற்றல் இருக்கு, நான் பழி வாங்காம விட மாட்டேன், என்கிட்ட தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிச்சயமாக
வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைவானது அன்று. என்கிட்ட இருந்து நீங்க ஒளிஞ்சிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. வானத்துல பூமியில இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க அறியாமையில செய்றீங்களா, வேணும்னே டபாய்க்கிறீங்களா, எல்லாமே ரப்புக்கு தெரியும். அதனால அல்லாஹ்ட்ட பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் சின்சியரா நடந்துக்கும். இந்த ஏமாத்துறது, நோன்பு வச்ச மாதிரி ஆக்டி கொடுக்கறது, நோன்பு வச்சுட்டு போய் ஓரமா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறது, தொழுவும் போது அப்படியே சோம்பேறித்தனமா நிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த கேம் போற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? குழந்தை தன்மையிலிருந்தே அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல சீரியஸா நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அந்த திருட்டுத்தனம் என்ன ஆகும், நாள் போக போக பக்கா திருடனும் நம்மளை மாத்திரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஆக கேடுகட்ட அயோக்கியர்களா மாறிடும். அதுவும் உபதேசம் குர்ஆன் மூலம் சொல்லப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எந்த உபதேசமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களை எவனுமே திருத்த முடியாது. புரியுதா? இந்த கிளாஸ் உங்களை திருத்தலைன்னா, குர்ஆன் கிளாஸ் உங்களை திருத்தலை அப்படின்னா வேற எந்த அட்வைஸும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களை விட மோசமான ஆள் இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க மாட்டான். புரியுதா? அதனால எடுத்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணணும், குர்ஆன் படிக்கவே குர்ஆனுக்கு கட்டுப்பட தொடங்கிடணும். குர்ஆனுக்கு மதிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? குர்ஆனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவனே உங்கள் அன்னையரின் கருவறைகளில் தான் நாடுகின்றவாறு உங்கள் உருவங்களை அமைக்கின்றான். மிக்க வல்லமையும் நுண்ணறிவும் கொண்ட அவனே அன்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை படைச்சவன் அவன், உங்க மோசடிகளையும் அவன் தெரியும். என்ன அப்போ உங்க டிசைன் என்னன்னு அவனுக்கு தெரியும். உங்களுக்கு டிசைன் கொடுத்தவனே யாரு? அல்லாஹ் தான். அதனால இந்த தில்லாலங்கடி வேலை எங்ககிட்ட பண்ணாதீங்கிறான். இது 6வது வசனம். அடுத்த வசனம் குர்ஆன்ல மிகப்பெரிய, அதான் சொன்னல, மிகப்பெரிய உபதேசங்கள், மிகப்பெரிய விஷயங்கள், சில வசனங்கள் ரொம்பவும் வெயிட்டான விஷயங்கள் பேசும். சில வசனம் ஒரு வசனமே பெரிய மெசேஜை சொல்லும். சில வசனங்கள் ஒரு குரூப்பா சேர்ந்து தான் ஒரு மெசேஜை சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு அந்த மாடு அறுக்கிறது, இந்த மாடு என்ன அப்படின்னு அந்த ஒரு வசனத்துல மெசேஜ் அவ்வளோ கிடையாது. இந்த ஒரு வசனம், அந்த 10 வசனம் சேர்ந்தாதான் ஒரு மெசேஜ். இந்த மாடு அடுக்க சொன்னா அது கலர் என்னன்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் வயசு என்னன்னு கேட்டாங்க, அதோடைய சைஸ் என்னன்னு கேட்டாங்க, அது ஆனா பெண்ணான்னு கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க. அது ஃபுல் பேக்கேஜ் எடுத்தாதான் ஒரு மெசேஜ். சில வசனம் ஒரே ஆயத்து மெசேஜ், அதுவே ஒரு அத்தியாயமே சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லும். அப்படி ஒரு மெசேஜ் தான் இந்த அடுத்த வர வசனம். இந்த வசனம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான்ல, அந்த வேதங்கள்ல மாறுபாடு, அதாவது கிறிஸ்தவர்கள் ஏன் வழி கட்டாங்க, வேதத்துல கிளாரிட்டி இல்லை. யூதர்கள் ஏன் வழி கட்டாங்க, வேதத்துல கிளாரிட்டி இல்லை. நான் சொல்றது எல்லாமே ஈசா நபிக்கு அப்புறம் காலகட்டத்தில். ஈசா நபி வர்ற வரைக்கும் வேதத்துல கிளாரிட்டி இல்லைங்கிற இந்த சாக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ கரண்ட்ல நபிமார்கள் இருந்தாங்க. மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் பனி இஸ்ராயல்களுக்கு யார் இருந்தா, நபிமார்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தாங்க. அட் பிரசன்ட்ல ஒரு நபி இல்லாத காலகட்டமே கிடையாது. அப்போ வேதங்கள் என்னதான் மாற்றப்பட்டாலும் பிரசன்ட்ல யார் இருந்தாங்க, நபிமார்கள் இருந்தாங்க. அவங்க விலக்கி சொல்லிடுவாங்க இதுதான்ட்டு. ஆனா ஈசா நபிக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணான், நுபுவத்தை நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நபிமார்கள் வரல. கிட்டத்தட்ட 500 வருஷம் ஈசா நபியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் 500 வருஷத்துக்கு யார் இல்ல, நபிமார்கள் இல்ல. இந்த காலகட்டத்தில் ஒரு சாக்கு இவங்க சொல்ல முடியும். என்ன, வேதத்திலையும் கிளாரிட்டி இல்ல, நபிமார்களும் இல்ல அப்படிங்கிற சாக்கு. ஆனா குர்ஆன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சாக்கும் சொல்ல முடியாது. அப்போ அடுத்த ஒரு விஷயம், இப்போ குர்ஆன்ல இப்போ பனி இஸ்ராயல்களுக்கு அது ஒரு டெஸ்ட் ஆச்சு. இப்போ குர்ஆன்ல ஏதாவது அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வருமா? இன்னைக்கு முஸ்லீம்கள்லாம் ஒரே கருத்தில் இருக்கிறாங்களா? இன்னைக்கு பெருநாள், நேத்தும் நாளைக்கும் பெருநாள், முஸ்லீம்கள் ஒரு கருத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. ஒரு குரூப் என்னங்குது, தர்காக்கு போலாங்குது. இன்னொரு குரூப் என்னங்குது, தர்காக்கு போகக்கூடாதுங்குது. ஒரு குரூப் என்னங்குது, மன்னராட்சி ஹலாலுங்குது. இன்னொரு குரூப் என்னங்குது, மன்னராட்சி ஹராமுங்குது. எவ்வளோ விஷயங்கள், மாறுபட்ட கருத்துக்கள். ஏன் ஒரு குர்ஆன் தானே இருக்கு, அதுல கலப்படம் தான் இல்லையே. எங்க இருந்து இவங்க இவ்வளோ டைவர்ஷன் எடுத்துட்டு போறாங்க? அதை பத்தி தான் இந்த ஆயத்து பேசுது. 3வது அத்தியாயத்துடைய 7வது வசனம். இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை வச்சுக்கிட்டும் நாசமா போவது எப்படி? புரியுதா? உருப்படாம போவது எப்படி? ரசூல்லா பாடம் நடத்திய நாசமா போவது எப்படி? ரசூல்லா வழிகாட்டியா வச்சுக்கிட்டே உருப்படாம போவது எப்படி? இந்த வித்தையில இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப டேலண்டா போயிட்டோம். இன்னைக்கு யூதர்கள் கூட அவங்களுக்கு கூட ஒரு இது இருக்கு, ஒரு சாக்கு இருக்கு. வேதம் கலப்படம் ஆயிருச்சு, நாங்க உருப்படாம போனதுக்கு காரணம் வேதத்துடைய கிளாரிட்டி இல்லைன்னு. இவங்க முஸ்லீம்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த குர்ஆன்ல இவ்வளோ கிளாரிட்டி இருந்தும் வழிகட்டு போனாங்க. அது எப்படி வழிகட்டாங்க, எப்படி இவங்க வழிகட போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரே ஒரு இஷ்யூ தான் வந்துச்சு குர்ஆன்ல, ஒரு சில இஷ்யூங்கள் தான் வந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உம்மத் டைவர்ட் எடுத்துட்டு போயிருச்சு. அப்போ அதுல ஆனா ஆதாரம் என்ன காட்டுறாங்க, ஒவ்வொரு ஜமாத்தும் குர்ஆனை என்ன பண்றாங்க, ஆதாரமா காட்டுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, எங்க தர்காக்கு போறீங்க, குர்ஆன்ல இருக்கு போறோம். எங்க மன்னராட்சி ஹலாலு, குர்ஆன்ல இருக்கு, நாங்க ஃபாலோ பண்றோம். ஏங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மிஷனை மறுக்கிறீங்க, குர்ஆன்ல செக் பண்ணி பார்த்தோம், எங்கேயும் ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனை காணோம், நாங்கள் குர்ஆனை ஃபாலோ பண்ணுறோம். ஏங்க இப்படிலாம் சம்பாதிச்சிட்ருக்கீங்க, குர்ஆனில் ஃபாலோ பண்ணுறோங்க, குர்ஆனில் இருக்குங்க அப்படிங்கிறோம். எல்லாருமே ஆதாரம் காட்டுறேன். இது உண்மையா? அல்ல ஏதோ ஒன்று தானே சொல்லியிருக்கணும். அது எப்படி இத்தனை கருத்துக்கள் குர்ஆன்லேருந்து எடுக்க முடியும்? இதை தான் அல்ல இங்கே விளக்குறான். நபியே, அவனே இவ்வேத நூலை உன் மீது இறக்கி அருளினான். இப்போ குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதத்தை நான் தான் உங்கள் மேலே இறக்கியிருக்கேன். இதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியர்.
இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன. இப்போ இதில் குரான்ல எந்த மாதிரி ஆயத்துகள் இருக்கு? 2 விதமான வசனங்கள் உள்ளன. ஒன்று முஹக்கமாத் எனும் வசனங்கள் ஆகும். அவைதாம் இவ்வேதத்தின் அடிப்படை. இந்த குரான்ல என்ன இருக்கு? 2 விதமான வசனங்கள் இருக்கு. ஒன்று என்னது? முஹக்கமான வசனம். இது என்னங்கிறது விளக்கம் சொல்றேன், முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ ஒரு வெரைட்டி என்ன? ஆயாத்துல் முஹக்கமாத். ரெண்டாவது முத்தஷாபிஹாத் எனும் வசனங்கள் ஆகும். இன்னொரு வெரைட்டி என்ன? முத்தஷாபிஹாத். முஹக்கம், முத்தஷாபிஹாத். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதா? சொல்ல போனா குரானுக்கே டிக்ஷனரி இந்த ஆயத்து தான். இது உங்க வாழ்க்கையில புரிஞ்சாதான் குரானை வச்சு ஏன் முஸ்லீம்கள் அடிச்சுக்கிறாங்கிற அந்த விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ, யாரு கோளாறு பிடிச்சவங்களோ, யாருக்கு கெட்ட எண்ணம் இருக்கோ, அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹாத்தான வசனங்களை தேடி தெரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை வளைத்து திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். இந்த தப்பான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? குரான்ல இருக்கக்கூடிய அந்த முத்தஷாபிஹாத் வசனங்களை எடுத்து அதோடைய மீனிங்கை சேஞ்ச் பண்ணி, இது இந்த மீனிங் தான் சொல்லுது, அது அந்த மீனிங் தான் சொல்லுதுன்னு சொல்லி அதுவே வேலையா இருப்பாங்க. அதான் சொல்றேன், அது விளக்கம் வரும். எனினும் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி எவரும் அறிய மாட்டார். அந்த முத்தஷாபிஹாத்துடைய உண்மையான மீனிங்கே அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார். இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகிறோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதான் என்று கூறுகிறார்கள். மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள் தாம் எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள். இப்போ இந்த ஆயத்துடைய மீனிங் வரும். முஹக்கமாத்துனா என்ன? ஒரே மீனிங் தரக்கூடிய ஆயத். அதுல 2வது மீனிங்லாம் எடுக்கவே முடியாது. குல்லு அல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் அவன் ஒருவன். அல்லாஹ்க்கு ஏதாவது வேற மீனிங் கொடுப்பியா? அவனுக்கு ஏதாவது வேற மீனிங் கொடுப்பியா? ஒன்னுக்கு ஏதாவது வேற மீனிங் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்ப நீ அல்லாஹ் 2ன்னு சொல்லவே முடியாது, மாட்டிக்குவேன். குரான்ல அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு பேசிடுவோம். புரியுதா? அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். பிரார்த்தனை அல்லாஹ்விடமே பிரார்த்தனை கேட்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்றான்ல, ஈயாக்கா நாபுது, உன்னையே வணங்குகிறேன், ஈயாக்கா நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடலாமா? கூடாது. கிறிஸ்டல் கிளியரா இருக்கு ஆயத்துல் முஹக்கமாத்து. இதுல என்ன மீனிங் இருக்கு? மாத்தி புரியறதுக்கு ஏதாவது இருக்கா? அப்ப தர்காக்கு ஏன் போறீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? அந்த ஆயத்துல எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இந்த ஆயத்துல எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுல. இங்க முஹக்கமாத்துல தெளிவா இருக்குல்ல, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் அவர்களிடம் கூறுவீராக அல்லாஹ் சொல்றான்ல, என்னிடமே பிரார்த்திக்கட்டும், என்னிடமே உதவி தேடட்டும் அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப முடிஞ்சிருச்சுல, வேற யார்ட்டையும் கேட்க கூடாதுல்ல. அதிகாரத்தில் யாதொரு பங்கும் இல்லை அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அவனிடத்தில் யாரும் பரிந்து பேச முடியாது அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அப்ப இதெல்லாம் முஹக்கமாத்து. புரியுதா? அப்ப இன்னொரு ஆயத்து என்ன? முத்தஷாபிஹாத். டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், 4 மீனிங் கூட வரும். அப்போ இந்த டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங்ல அல்லாஹ் பேசுனதை அதை வச்சு சிங்கிள் மீனிங்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திடுறது. ஏன்னா சிங்கிள் மீனிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டம். அதை சிங்கிள் மீனிங்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீ மக்களுக்கு உபதேசம் பண்ணா காசு வராது, உன் கம்பெனி ரன் பண்ண முடியாது. மத கம்பெனி இவங்க நடத்துறாங்கல்ல, இவங்களுடைய அவங்களுடைய மர்க்கஸ்கள், அதுக்கு ஃபண்டிங் வராது. ஏன்னா எல்லா மரியாதையும் அல்லாஹ்வுக்கு போயிடும். எல்லாம் அங்கேயே சப்ளை ஆச்சுன்னா இங்கே எங்கே சப்ளை ஆகுது. அப்போ அந்த பைப் இந்த வாய்க்கால் அல்லாஹ்வுக்கு போகிற அந்த சப்ளை இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். அப்போதான் மக்கள் உன்னை பெரிய ஆலிம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல பயங்கரமான நீ விளக்கங்கள்லாம் சொல்லி அவங்கள ஆச்சரியப்படுத்தி, அந்த குர்பானிக்கெல்லாம் போனீங்கன்னா விதவிதமாக பயான்கள் பேசுவாங்க. எல்லாம் பேட்டினா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இப்படிலாம் விளக்கம் இருக்கா, அப்படிலாம் விளக்கம் இருக்கான்னு போட்டு இவங்க பாட்டு கொட்டிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த முத்தஷாபிஹாத்துல எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்றேன். இவன் அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்துல பேசுறான் அப்படின்னா, நான் சொன்னல, இந்த ஆல இம்ரான் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாக பேசக்கூடியது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு, அல்லாஹ் 21 அத்தியாயத்துல 91 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல அந்த பெண்ணிற்கு நம்முடைய ரூஹிலிருந்து, நம்முடைய உயிரிலிருந்து ஊதினோம். அல்லாஹ்வுடைய ரூஹிலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்? ஊதுனா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் ஆச்சா? ஈசா நபியுடைய சிறப்பு என்ன? அவங்களுக்கு அப்பாவே கிடையாது, அம்மா மட்டும்தான், அப்பாவே கிடையாது ஈசா நபிக்கு, அப்பா இல்லாம பிறந்தவர். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தான் அப்பா, அதனால அவர் அல்லாஹ்வுடைய மகனு அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு தப்பான விளக்கங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அல்லாஹ் ரொம்ப கோபம் வரக்கூடிய விஷயம். அதுதான் கிறிஸ்தவர்கள் வழி தவறின விஷயம். அப்போ இந்த இடத்துல குரான்ல எப்படி இருக்கு? ஏன் உயிர் எடுத்து ஊதுனேங்கிறான். அப்போ இதை வச்சு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? குரானே ஒத்துக்குச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உயிர்ன்றான். அப்ப அல்லாஹ்வுடைய உயிர்னு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ்வுடைய உயிர் தானே, அல்லாஹ்வுடைய உயிர் தானே ஈசா நபின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அப்ப அல்லாஹ்வுடைய மகனு அப்படின்னு. அப்போ இதுல 2 மீனிங் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய உயிர்னு என்ன? அல்லாஹ்வுக்கு சொந்தமான உயிர். ஒன்னொன்னு அல்லாஹ்வுடைய உயிர், நேரடி உயிர். அல்லாஹ் தான் உயிர்ல இருந்தே எடுத்து கொடுத்துட்டான். ஒண்ணு அவங்ககிட்ட இருந்த ஸ்டாக்ல ஒரு உயிர் எடுத்து கொடுத்தான். இதுவும் மீனிங், இதுவும் மீனிங்.
புரியுதா இல்லையா? இப்போ டபுள் மீனிங் முத்தஷாபிஹாத் வந்துருச்சு, புரியுதா? அப்ப இதை வச்சு ஃபித்னா பண்றது. குல்லல்லாஹு சூரால அல்லாஹ் சொல்றான்ல, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை. இப்ப முஹக்கமாத்துல ஃபிக்ஸ் ஆயிருச்சு இல்ல. அப்ப நீ விளக்கம் சொல்லும் போது முத்தஷாபிஹாத்தை வச்சு நீ டாவ் போடக்கூடாது இல்ல. ஆனா உனக்கு பிசினஸ் எதுல ஓடும்? இத்தனை வருஷமா ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி நீ போல போட்டிட்ட, அதை வச்சுதான் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்ப இத்தனை நாள் திடீர்னு அல்லாஹ்வுக்கு மகன் இல்லைன்னு நீ சொல்ல ஆரம்பிச்சா, இத்தனை நாள் நீ பேசுனத மக்கள் என்ன நினைப்பாங்க? அண்டா டேய் என்னன்னா ஊத்துன, இப்ப வந்துட்டு அவர் அல்லாஹ்வுக்கு மகனே இல்லைன்ட்ட, அவர் பேர்ல எத்தனை காணிக்க வாங்கினேன், இத்தனை வருஷமா என்கிட்ட சந்தா வாங்கி சாப்பிட்ட, இத்தனை வருஷம் எங்களை வழி கெடுத்திருந்தியா, உன் பேச்சு கேட்டு செத்து போனவங்க கதியெல்லாம் என்ன ஆயிருக்கும்? இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? இதுக்கு மீனிங் மாத்தி விட்டானா? அல்லாஹ்வுடைய உயிர்னு குர்ஆன்ல இருக்குதுங்க. அப்ப அல்லாஹ் யாருக்கும் பிறக்கும் இல்லைன்னா அது வேற மீனிங்க. அது அல்லாஹ் அப்படி சொன்னான்னு புரிஞ்சுக்க கூடாது, அது வந்து இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் இவங்களுடைய தொழில் நடக்குது. நான் சொன்னேன்ல, தாலூத்தை வந்து மன்னராக தேர்வு செய்தான் அப்படின்னு அந்த இடத்துல வரும்போது கூட மலிக்குங்கிறதுக்கு டபுள் மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் என்ன, ஆட்சியாளராக தேர்வு செய்தான். இன்னொரு மீனிங் என்ன, மன்னராக தேர்வு செய்தான். புரியுதா? அப்ப ரெண்டு மீனிங் வருது இல்ல. அப்ப இன்னொரு இடத்துல குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது அவனே அரசன், நானே அரசன்? குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது? ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு இல்லை எத்தனை இடத்துல வருது? அதுல டீட்டெயிலா வந்துருச்சு இல்ல, முஹக்கமாத்துல தெளிவா வந்துருச்சு இல்ல. உன் மன்னரை கூல் பண்றதுக்காக நீ முத்தஷாபிஹாத்துல விளையாடுற இல்ல. புரியுதா? இப்படிதான் குர்ஆனை வச்சு நாசமா போறது. இது இன்னும் நீங்க பெருசாகும் போது இதுக்கு மேல இது விளக்கம் சொன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது லைட்டா சாம்பிளுக்கு மட்டும் புரிஞ்சிருச்சுல ஒரு விஷயம் எப்படி மாத்த முடியுதுன்ட்டு. அங்க தெளிவா இருக்கு, அல்லாஹ்வுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மா குழந்தையும் கிடையாதுன்ட்டு. இந்த இடத்துல அல்லாஹ் தான் உயிர்ல இருந்து கொடுத்தாங்கிற விஷயத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ்வே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி மாத்தி இப்படி பண்றது. இப்படித்தான் இந்த பிசினஸே நடக்குது. இப்ப எனக்கும் மற்ற ஆலிம்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான். இப்ப டபுள் மீனிங் இருக்கிறதுனால இதுல ப்ரூஃப் பண்ண முடியாது என்னாலையும். ஆனா எனக்கு நல்ல, நான் என்ன நினைப்பேன், எனக்கு வந்து தெரியும் இதுதான் அது மீனிங். முத்தஷாபிஹாத்துல மன்னருக்கு அந்த இடத்துல மலிக்குன்னா ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்த ஹராமுன்னு நான் சொல்லுவேன். அது நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. கேட்டா இன்னொரு மீனிங் இருக்குல்ல, அவங்களுக்கு மீனிங்கே இல்லாம இல்ல, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல. ஆனா அல்லாஹ் ஏன் அப்படி வச்சிருக்கான்? அல்லாஹ் நினைச்சிருந்தா அல்லாஹ் எவ்வளவு புத்திசாலி, இப்படி பேசாம இருந்திருக்கலாம்ல. ரெண்டு மீனிங் வர்ற விஷயத்த பேசாமலே இருந்திருக்கலாம், அல்லது ரெண்டு மீனிங் இதான் மீனிங்னு ஃபைனல் பண்ணி சொல்லியிருக்கலாம். இது ஏன் சொல்லல? டெஸ்ட். புரியுதா? ட்ராப் இது. அந்தந்த இடத்துல கண்ணி அவனை ஏங்கிட்ட நீ என்னை ஏமாத்தலாம் நீ நினைக்கிறீல்ல, என்னோட இங்க எவ்வளவு பெரிய கூமுட்ட நீ. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும், யாருக்கு? அந்த முத்தஷாபிஹாத்துக்கு விளக்கம் கொடுக்குறான்ல, அவனுக்கு நல்லா தெரியும் அவன் ஏமாத்துறதுன்ட்டு. அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அவங்க கவலை என்ன இருக்கும்னா, அவங்க ஜமாத்துல அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கணும், மக்கள் அவங்கள வந்து பெரிய ஆலிமுன்னு சொல்லணும், அவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கணும், நல்ல ஜாலியா வாழணும். என்ன நினைக்கிறாங்க? சில அமல்கள் செஞ்சு வச்சிருக்கோம், எப்படியோ அதை காப்பாத்திரும். ரம்ஜான் மாசம் நோன்பு வச்சிருக்கோம், சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எல்லாம் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறானா இல்லையா? ரஹ்மான் ரஹீம் இல்ல, எத்தனை பேர் முஸ்லீம் ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் எங்களை காப்பாத்தாது, எதுவும் காப்பாத்தாது. அதுதான் பிரச்சனை. இவங்க நம்புறாங்க, அதனால அந்த கிறுக்குத்தனத்துல செய்யறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், யாருடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹாத்தான வசனங்களை தேடி திருத்தி கொண்டும் அவற்றின் கருத்தை பிரித்து கூறிக்கொண்டும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வே என்று யாவரும் அறிய மாட்டார். அதோட மீனிங் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல அல்லாஹ் ஏன் சொல்றான் தனக்கு மட்டும் தான் தெரியும்ட்டு? இறக்கணும் நான் என்ன மீனிங்ல ஈசா நபியா என் உயிர்னு சொன்னேன்னு எனக்கு தான் தெரியும், பேசின எனக்கு தானே தெரியும் நான் என்ன மீனிங்ல சொன்னேன். நம்மளும் சில விஷயம் சொல்லுவோம்ல, சில பேர் சில சமயம் சண்டை வந்துடும், நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமோ, இல்ல நீ அப்படிதான் சொன்னேன்னு. இப்ப எப்பயுமே சொன்னவன் சொல்றதான் எடுக்கணும், கேட்டவன் வச்சு புரிஞ்சுக்கிட்டதை வச்சு டிக்ளேர் பண்ண முடியாது. இங்க இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, என்ன எந்திரிச்சு வெளியே போக சொன்னேன், அட அப்படி சொல்லலைங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன். இல்ல நீ அந்த மீனிங்ல தான் பேசினேன், சொல்றவனே சொல்லிட்டான்ல இந்த மீனிங்ல தான் பேசினேன், அதோட விட்டுறணும். சொன்னவன் சொல்றதான் புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதற்கு மாறாக இந்த முஹக்கம் முத்தஷாபிஹாத்துக்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் அல்லாஹ் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த புத்திசாலிகள் அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, இவற்றை நாங்கள் நம்புகிறோம். இவன் மாத்தி விளக்கம் கொடுக்குறான்ல முத்தஷாபிஹாத், அந்த ஆயத்தை நாம வந்து மறுக்க கூடாது. அந்த விளக்கம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. ஆனா அந்த ஆயத்து என்ன மீனிங்னு நமக்கு புரியும். இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதுதான். ஆர்கியூமெண்ட் நாங்க பண்ண மாட்டோம். நீ சொல்றியா இதுதான் மீனிங்ட்டு இருந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்றதும் குர்ஆன்ல இருக்கிற ஆயத்து தான், நாங்க அதை மறுக்கலாம் மாட்டோம். புரியுதா? உன் மீனிங் அந்த விளக்கம்னு வச்சுக்கிறியா, அதன்படி நீ செயல்படு, அல்லாஹ்ட்ட போய் நீ ஃபேஸ் பண்ணு. நாங்க இதன்படி செயல்படுவோம், எங்களுக்கு ரெண்டுக்குமே மீனிங் எடுக்க தெரியும். அல்லாஹ் சொல்றான், மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள் தான் எதிலொரிந்தும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள். அந்த அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க, முஹக்கமையும் முத்தஷாபிஹாத்தையும் மெர்ஜ் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க. இப்ப முஹக்கம்ல என்ன இருக்கு, அல்லாஹ்வுக்கு மகன் இல்லைன்னு இருக்கு, அல்லாஹ்வுக்கு யாரும் அல்லாஹ்வுக்கு அப்பா இல்லைன்னு இருக்கு. முத்தஷாபிஹாத்துல என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய உயிர்ன்னு இருக்கு. அப்ப முஹக்கமும் முத்தஷாபிஹாத்தும் கனெக்ட் பண்ணு, அல்லாஹ்வுக்கு சொந்தமான உயிர்.
அப்ப முஹக்கமும் புரிஞ்சிருச்சு, முத்தஷாபிஹாத்தும் புரிஞ்சிருச்சு, நமக்கு கன்ஃபியூஷனே இல்லை. இவங்களுக்கு முத்தஷாபிஹாத்து மட்டும் எடுத்துக்குவாங்க, முஹக்கம் தூக்கி போட்டுருவாங்க, அதையும் இதையும் போட்டு மோதி அடிச்சிருவாங்க. அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நல்லவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியில் இருந்து வழி தவற செய்து விடாதே. மேலும் எங்களுக்கு உன் அருளில் இருந்து கொடையை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாக இருக்கின்றாய். இந்த கல்வி கத்துக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் கிட்ட பயந்துகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழி காமிச்சு அதற்கப்புறம் எங்களை வழி தவற வச்சிடாத. குர்ஆன் நேர்வழின்னு புரிஞ்சிருச்சு. குர்ஆனுக்குள்ள முத்தஷாபிஹாத்துல நாங்க தப்பா புரிஞ்சு நாசமா போகணுமா? அதனால நாங்க குர்ஆன் படிக்கும் போது எங்களுக்கு கிளாரிட்டி கொடு. இவங்க ஒன்று சொல்றாங்கல்ல, இவங்க ஒன்று சொல்றாங்கல்ல, புரிய மாட்டேங்குதுல்ல, எங்களுக்கு கிளாரிட்டி கொடு. எங்களுக்கு உன் அருளில் இருந்து கொடையை வழங்கு, உன் ரஹமத்திலிருந்து எங்களுக்கு கொடு. நிச்சயமாக நீயே தாராளமாக வழங்குபவனாக இருக்கிற, நீ தான் தாராளமா கொடுக்கக்கூடியவனா இருக்கிற. இதை சொல்லுவாங்க. இவங்க இப்ப நல்லவங்க எப்படி இருப்பாங்க? பெருமை அடிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை சார்ந்து இருப்பாங்க. ஆனா இந்த முத்தஷாபிஹாத்து விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அங்கெல்லாம் எத்தனை மதரசால படிச்சிருக்கோம் தெரியுமா? எங்க டிகிரி என்ன தெரியுமா? ஒரு விளக்கம் தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? யாரு நீ? மெக்கானிக்கு, எங்களுக்கு சொல்லி தரியா? நீ மெக்கானிக்கு, எங்களுக்கு சொல்லி தரியா? இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அறிவுங்கிறது மதரசால இருக்கிறவங்களுக்கு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. மெக்கானிக் எவ்வளவு அறிவு வேணும் தெரியுமா? எத்தனை இன்ஜின் வருது தெரியுமா? சிசினா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா இல்லை மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா? டாக்டருக்கு எவ்வளோ அறிவு வேணும் தெரியுமா? அவன் புக்கு உட்காந்து படிக்க முடியுமா? ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டுறான், அவனுக்கு எவ்வளோ அறிவு வேணும் தெரியுமா? அறிவுன்னு என்ன நினச்சிட்டீங்க? வெறும் அரபி மதரசால போய் சில புக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அறிவு நினச்சிட்டிங்களா? அறிவு எல்லாருக்குமே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மதரசால படிக்கிறவங்கள விட வெளியே இருக்கிறவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கு. உங்களால் ஒரு ஃப்ளைட்டு பறக்க வைக்க முடியுமா? உங்களால் ஒரு டேம் கட்ட முடியுமா? டேமுடைய டெக்னாலஜி என்ன தெரியுமா? தண்ணிக்குள்ளே எப்படி அவங்க கட்டடம் கட்டுறாங்க, உள்ள எப்படி அஸ்திவாரம் போடுறாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? கெமிக்கல் காம்பினேஷன்லாம் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு மெட்டீரியலுடைய பயாலஜிக்கல் நேம் தெரியுமா? இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. புரியுதா? உங்களுக்கு தெரியாததான் ஜாஸ்தி. மக்களுடைய அறிவு இருக்குல்ல, அதை விட அதிகம். ஆனால் மக்கள் என்ன குருட்டுத்தனமாக நம்புறாங்கன்னா, தங்களை விட இவங்க புத்திசாலிகள் நம்புறாங்க. அதனால என்ன நடக்குது? அந்த ஒரு கேப்பை இவங்க பயன்படுத்தி அந்த ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. உண்மையிலேயே புத்திசாலியா இருக்கிறவன், தன்னுடைய தவறை எடுத்து சொல்றவனை அவன் என்ன பண்ணுவான்? கேர்ஃபுல்லா கவனமா கேட்பான். இந்த டிகிரி விளக்கம்லாம் பேச மாட்டான். சரி தம்பி, நீ மெக்கானிக்கா இருந்தாலும் சொல்லு, நாங்க எங்க தவறு பண்ணோம் சொல்லு பார்ப்போம், நியாயமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி என்ன சொல்றது, நம்ம சேனல் வழியா நம்ம சில விஷயங்கள் இந்த யூடியூப்ல பேசுறோம், அதை பேசும்போது கேட்டுட்டே என்னங்கிறாங்க, நாம சொல்றத உண்மைன்னு நம்பி சில மக்கள் இருக்காங்களே, அவங்களையும் முட்டாளுங்கிறது. நான் ஒரு முட்டாளு, நான் சொல்றத சரின்னு சொல்ற கூடியவங்களும் முட்டாளு. புத்திசாலி யார்? இவங்க. என்னப்பா புத்திசாலி தனக்கு சர்டிபிகேட் என்ன பண்ண? டிகிரி வச்சு. நீ என்ன வச்சிருக்கோம்? டிகிரி வச்சிருக்கோம். இப்போ நீ சயின்டிஸ்ட்லாம் டிகிரி வச்சிருக்கான், கடவுள் இல்லைங்கிறப்ப அது உண்மையாயிருமா? டிகிரி கணக்கு கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது ஈமான் சார்ந்தது. டிகிரிகளை கொண்டெல்லாம் விளக்க முடியாது. பேசிக் அறிவு வேணும், அரபி நாலேஜ் வேணும். ஆனா அது மட்டுமே போதுமானதா ஆயிராது. அரபி நாலேஜுடன் சேர்ந்து என்ன வேணும்? தக்வா வேணும், அல்லாஹ்வுடைய இறையச்சம் வேணும், ஹலாலா சாப்பிடணும். இதெல்லாம் நடக்கும் போது தான் குர்ஆன் நமக்கு புரியும். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாக இருக்கின்றாய். அந்நாள் வருவதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல. அப்போ இது அந்த துவாவுடைய முடிவு. அந்த குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க. அவங்க துவா ரொம்ப பணிவா நடந்துக்குவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, என்ன நினைப்பாங்க? மறுமை நாளை நினைச்சு பயப்படுவாங்க. யா அல்லாஹ், நிச்சயமா அந்த நாள் வரும், நீ வாக்குறுதி மீறவும் கிடையாது, அதனால எங்களை குர்ஆன்ல சரியான வழியை காட்ட வை, எங்களுக்கு சரியான விளக்கங்களை புரிய வை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதோட போதும்.